எடுத்துருப்பாளா? எடுத்துருப்பா. யாரவா? யாருக்குமே தெரியாம வீடு பத்த எடுத்து அடகு வச்சவதானே அவா. அப்படியே நாய் கவர் மாதிரி லபக்குன்னு எடுத்துருப்பாவா. ஐயோ எனக்கு என்னாச்சு? ஐயோ பாத்துங்க. பரவாயில்ல அடிச்சா பரவாயில்ல வாடிச்சலாம். பட்டு நீ என் பொண்டாட்டி அமைஞ்சது நான் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தெரியுமா? புண்ணியம் இல்லங்க, நீங்க எனக்கு புருஷனா அமைஞ்சதுதான் நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. சரி நாம ரெண்டு பேரும் புண்ணியம் பண்ணிருக்கோம். உட சரி குடு. என்ன கை கொடுக்குற? குடு. எது? வயர் நெக்லஸ். எடுத்தா தானே கொடுக்கறதுக்கு. எடுக்கலையா? அடி எங்க எடுக்கிறது? உங்க அம்மா தான் அந்த மாதிரி கொட்ட கொட்ட மூச்சிட்டே இருக்காங்களே. வேலை செய்ய துப்பு இல்ல. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணு தெரியல. நான் வந்து உன் புடிச்சத மாறிட்டு அவஸ்தைப்படுறேன். என்ன என்ன எதுக்கு அழறப்போ? எதுக்கு அழறப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைக்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது வாய் தவறி சொல்லிட்டேன். பீட பீட பண்ணாட பண்ணாட. பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை திட்டீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? எதுவும் பண்ண மாட்டேன். உங்க அம்மா கிட்ட நீங்க பண்ண பித்தறட்ல போய் சொல்லுங்க. ஏய் இரு. அவசரப்பட்டு எதையாவது பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. ஐயோ நாளைக்கு சேட்டு வருவான். என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. என்னங்க, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உன்னாக்கு நீ ஒரு ஆணை புடுங்குவானா சும்மாரு. சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். என்ன என்ன என்ன? நல்ல ஐடியா. உங்க அம்மாக்கு இப்பதான் பால்ல தூக்கு மாத்திரை கலந்து குடிச்சிட்டு வந்திருக்கேன். அதை குடிச்சிட்டு உங்க அம்மா தூங்கி இருப்பாங்க. இப்போ நேரா போய் வைர நெக்லஸ் எங்க இருந்தாலும் லபக்குன்னு லவட்டிட்டு ஓடி வந்துடலாம். இந்த முதல்ல சொல்ல வேண்டியதான குழந்தை நீ. நான் சொல்றதுக்குள்ளதான் நீங்க வாய்க்கு வந்த படலாம் திட்டிட்டீங்கல்ல. சாரி கௌசல்யா, அது தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருனே. நான் உனக்கு தோப்புக்காரனை போட்டுமா? போதும் போதும். நான் போய் எடுத்து வந்துடுறேன். இந்த தடவையா கரெக்டா எடுத்துட்டு வந்துருவாளா இல்ல மறுபடியும் சொதப்பிடுவாளா? எதுக்கும் நம்மளும் கோதால இறங்குறதுக்கு ரெடியா இருக்கும். எப்படி எடுக்கிறது? கத்தாத, சத்தம் போடாத. மாட்டிப்ப போல இருக்கே. கேட்கல. திரும்ப 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 போன் வேடு. நீங்களா? ஆமா கௌசல்யா. என்னங்க இது? மறுபடியும் நீ சொதப்பிடுவியோன்னு சந்தேகப்பட்டு நான் வந்தேன். கட்டின பொண்டாட்டி எப்படி சந்தேகப்பட்டீங்களே, என்ன அர்த்தம்? சாரி கௌசல்யா, தெரியாம வந்துட்டேன். இனிமே வரமாட்டேன்.
எங்க மேல போறீங்க? இப்படி போங்க. எப்படியாவது நீ வயிறு நெக்லஸ் கொண்டு வந்துரு, அவ்வளவுதான். போங்க. மாமியார கொன்னாவது அந்த வயர் நெக்லஸ் எடுத்துடணும். ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பால்ல போட்ட தூக்கு மாத்திரம் நல்லா வேலை செஞ்சுச்சு. இப்ப நான் ஏன் வேலையை செஞ்சுடுறேன். அந்த பொண்ணு மூஞ்சி குத்துறேன் பார். வயிற நெக்லஸ்க்காக வயிற நெக்லஸ். கடோர் கட்சி இருக்கும் போதும் அடிக்குது, தூங்கிட்டு இருக்கும் போதும் அடிக்குது. இனிமே ஒவ்வொரு அடியும் நான் பார்த்து வைக்கிறோம். ஐயோ, எலி வலைக்குள்ள மாட்டின மாதிரி ஆயிடுச்சே. கடவுளே காப்பாத்துப்பா. ஒரு கொலை பண்ணா கூட இவ்வளவு ரிஸ்க் இருக்காது போல இருக்கே. ஒரு லாய் மண்ணு வாரி கொட்டின மாதிரி என்ன கஷ்டமா. ஆமா, உயிர் போய் உயிர் வந்துருச்சே. சொரங்கத்தை வெட்டி வயிறு எடுக்கிறவங்க கூட ஈஸியா எடுத்துருவாங்க போல இருக்கு. ஆனா இந்த மலை கிட்ட இருந்து இந்த வயிறு நெக்லஸ் எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு கதி ஆயிட்டேன் நம்ம சாமி. இது வயிறு நெக்லஸ் உங்க அம்மா பிறந்த நாளைக்கு சேட்டுக்கிட்ட உங்க அண்ணன் வாங்கி ஒரே நாள்ல திருப்பி கொடுத்துருவாரு. அண்ணன் நானு தெரியாம சும்மா உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு. என்ன இவ எதுக்குமே பதில் சொல்லு. பிரியா பிரியா ஐயோ, இந்த குட்டி சாத்தனுக்கு தான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குல்ல, அது தெரியாம தேவையில்லாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த டிடெக்டிவ் புத்தி போதா பாரு. பட்டு புடவை கடன் கொடுத்தவன் பாய் எடுத்துட்டு பின்னாடியே அலைஞ்சானா அந்த மாதிரில இருக்கு. இந்த பாருங்க, நான் ஒண்ணு வயிறு நெக்லஸ் எடுத்துட்டு ஓடி போயிட போறது இல்ல. போடுங்க, ஒரு கல்லு குறையில எண்ணிக்கோங்க. ஊர்ல இல்லாத புருஷன் கிடைச்சிட்டாரு. கட்டின பொண்டாட்டி மேல என்ன டவுட்? வா சே.
ஐயோ பாவம், நகை கிடைச்ச சந்தோஷத்துல நிம்மதியா தூங்குறார். மட மாமியாரே, நகை தொலைஞ்ச விஷயம் நாளைக்கு தெரிஞ்சா நல்லா அவஸ்தைப்பட போறேன். படட்டும் படட்டும், நாமளும் தூங்குவோம். ஐயோ என்னம்மா அம்மா அம்மா ஏமா அழற? ஏமா அழற? சொல்லி தொலைய. போச்சே போச்சே. ஐயோ என்ன போச்சு, எது போச்சு? அழாம அமைதியா சொல்லி தொலை. அது எப்படிடா என் வாயால சொல்லுவேன்? என்ன சொல்றது? வயிறு நெக்லஸ் திட்டு போச்சா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது வந்து வயிறு நெக்லஸ் திட்டு போன மாதிரி கனவு ஏதாவது கண்டிக்கலாத்த? அடச்சி நாதாரி, உன் வாயில ஆசிட் ஊத்தி கழுவ. நீ சொன்ன மாதிரியே வயிறு நெக்லஸ் திருடு போயிடுச்சுடா. அம்மா என்னமா சொல்ற? வயிறு நெக்லஸ் தொலைஞ்சு போச்சா? விளையாடுறீங்களா? ஒரு ரூபாய் 2 ரூபாய், அது 2 லட்சம் ரூபாய். என் வீட்டுக்காரர் ராப்பகலா கஷ்டப்பட்டு உடைச்சு சம்பாதிச்ச பணம். இது வரைக்கும் எனக்கு ஒரு டசன் வளையல் கூட வாங்கி தந்தது இல்ல. ஒரே ஒரு ரப்பர் வளையல் போட்டுட்டு இருக்கேன். வயிறு நெக்லஸ் தொலைச்சிட்டு என்னவோ ஸ்கூல் பிள்ளைங்க பல்பத்தை தொலைச்ச மாதிரி தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க? அறிவில உங்களுக்கு? வயித்துக்கு சோறு தானே திங்கிறீங்க? ஏய் பருத்தி கூட திங்கிறீங்க? புண்ணாக்கு. ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடி. இப்போ உன் உடம்பு தான் புண்ணாக போகுது. அவன் சொல்றது தப்பு இருக்கு. நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி சேட்டு கையில கால விழுது நெக்லஸ் அப்புறமா தர சொல்லி வாங்கிட்டு தெரியுமா? அப்புறமா தரேன்னா அது நகையை வாங்கும் போது ஒரு பெரிய அமௌண்ட் ஷார்டேஜ் ஆச்சு. அத அப்புறமா தர சொல்லி கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு தெரியுமா? பெரிய அமௌண்டா? அது எவ்வளோடா? அது 28 ரூபீஸ். ஆமா, அந்த நகை எங்க போட்ட? கழுத்துலதான். கழுத்துலதான் போட்ட. ஆனா தொலைச்சிட்டேன்னு சொல்லி என் தலையில கல்ல போட்டிய. கழுத்துல போட்ட நெக்லஸ் எங்க போகும்? அதாண்டா எனக்கும் தெரியல. எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு திருட வந்தா. நல்ல வேலை திருடன்னு சொன்னா, திருடின்னு சொல்லல. பிரியா சொல்ற மாதிரி திருட வந்திருக்கான். திருட வந்திருக்கான் தெரியாம நீங்க கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. யாரு? நாங்க கேர்லெஸ்ஸா இருந்திருக்கோம். உங்க ரூம்குள்ள பூந்து உங்க கழுத்துல இருக்க வயிறு நெக்லஸ எவனோ ஒருத்த திருடி இருக்கான். நீங்க என்னடானா கும்பகர்ண மாதிரி குப்பரை கவுந்து படுத்து தூங்கி இருக்கீங்க. எப்படி என்ன தூங்க? மனச தைரியப்படுத்திக்க பிரியா. இன்னைக்கு நைட் உங்க அம்மா தூங்கும்போது பாரு. ஏய் நின்னுட்டு இப்படி பேசிட்டே போறேன் எப்படி? அப்ப எப்பதான் என் வயிறு நெக்லஸ கண்டுபிடிக்கிறது? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தா மோப்ப நாய் வரும். அந்த மோப்ப நாய் திருடனை கண்டுபிடிச்சிருமே. அப்படி மட்டும் அந்த திருட்டு நாதாரி சிக்குனா அவன் வயித்தை அப்படியே கிழிச்சு குடல உருவி மாலையா போட்டு அவன் ரத்தத்தை அப்படியே அள்ளி 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 குடிப்பேன். அத்தை, உங்களுக்கு ஒரு குடல் தான் மாலையா வேணும்னு சொல்லிருந்தா மட்டன் ஸ்டால்ல போயிட்டு ஒரு ஆட்டு குடலை உங்க கழுத்துல மாலையா போட்டிருப்போமே. அதுல சும்மா சும்மா அப்படிலாம் செய்யக்கூடாது. ரொம்ப கொடூரம், பாவம். அவளுக்கு என்ன கஷ்டமோ யார் சொல்லி திருடினாலோ? திருடினாளா? ஆமா, ஒருவேளை திருட வந்தது திருடியா கூட இருந்திருக்கலாம்ல. அவ புருஷன் சொல்லி கூட திருடி இருக்கலாம்ல. ஆமா. என்னடா ஆமா? ஆமா, ஹோசல்ல சொல்ற மாதிரி புருஷனுக்காக பொண்டாட்டிக்கு திருடுறது இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. பேப்பர்ல படிக்கிறீங்களா நீ? இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னடா சவுண்ட்? கொலம்பஸ். சரி அவன் கிடக்கட்டும். வழக்கம் போல இல்ல, பெரிய அடிதடி போல இருக்கு. கிளம்பிடுவோம். ஏமா போலீஸ்ல வேண்டாமா? ஏண்டா? நான் மாட்டிப்பேன். நீ மாட்டிப்பியா? நான் டிடெக்டிவ் ஏஜென்ட். எங்க வீட்டு திருட பண்ணாங்க நானே கண்டுபிடிக்க முடியலனா அடுத்த வீட்டு திருட பண்ணாங்க நானே கண்டுபிடிப்பேன். அப்படியே கேஸ் வரணுமா? இப்ப மட்டும் என்ன கேஸ் வந்து குவிதாக்கும். அடப்பா, அவமானப்பட்டு கௌசல்யா தூக்குல தொங்கிடுவா. ஆமா. அப்படின்னா என் கழுத்துல வயிறு நெக்லஸ் தொங்கறத விட பொண்டாட்டி தூக்குல தொங்கறது நல்லா. சரி, எது? உனக்கு வயிறு நெக்லஸ் முக்கியம் இல்ல, எனக்கு என் தங்கம் முக்கியம் இல்ல. சரிடா, இப்ப என்னதான் பண்ணலாங்கற? அது நான் கண்டுபிடிக்கிறேன். நானே திருடனை கண்டுபிடிக்கிறேன். யாரு நீயா? ஆமா, புடிப்பேன். கண்டுபிடிச்சு வயிறு நெக்லஸ் கொண்டு உன் கையில கொடுக்குறேன். நீ கழுத்துல மாட்டிக்க. அது மறுபடியும் தேடு போனா ஓய முடிட்டு சும்மா இரேடி கழுத. இங்க பாருடா மாதவா, டேய் திருட்டு போன வயிறு நெக்லஸ் மட்டும் இங்க கொடுத்தா பத்தாது. ஐயோ அது இல்லடா, அப்புறம் அந்த வயிறு நெக்லஸ் திருடின நாதாரிய புடிச்சிட்டு வந்து என் கையில ஒப்படைக்கிற. அவன் வயத்தை அப்படியே கிழிச்சு குடல உருவி மாலையா போட்டுக்கிட்டு அவ ரத்தத்தை அப்படியே குடி குடின்னு குடிச்சிட வேண்டாம். இது என் மருமக இந்த சுண்டக்கா மேல சத்தியம் சத்தியம் சத்தியம்.
சாரி. எப்படி என் நடிப்பு எப்படி? சூப்பர். உங்க நடிப்பை பார்த்து உண்மையிலே நகை காணாம போச்சுன்னு உங்க அம்மா நம்பிட்டாங்க. ஆமா, ஏய், நீ கூட நல்லா ரியாக்ட் பண்ணிய. சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஐயோ ஐயோ சரிங்க, டைம் ஆயிடுச்சு. சேட்டுக்கிட்ட போய் நகையை கொடுத்துட்டு வாங்க. ஆமா இல்லன்னா அவன் இங்க வந்து கத்தலாம், நம்ம மாட்டிப்போம். ஆமா கரெக்ட். சரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, போங்க, டைம் ஆகுது. போறேன், நீ போய் நகை எடுத்துட்டு வா, போ. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனேங்க. எங்க கொடுத்த? நானும் காலையில இருந்து நீ கொடுப்பேன்னு காத்துட்டு இருந்தேன். நீ கொடுக்கவே இல்லையா? காலையில ஒரு வாட்டி கொடுப்பாங்களா? அதான் ராத்திரியே கொடுத்துட்டேனே. ராத்திரி கொடுத்தியா? டேய், நீ வரதுக்குள்ள நான் தான் தூங்கிட்டேன்ல. என்னங்க விளையாடுறீங்களா? நகை எடுக்க நான் உங்க அம்மா ரூமுக்கு போன உடனே என் மேல சந்தேகப்பட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தீங்க. நானும் நகை எடுத்து உங்க கையில கொடுத்துட்டேன். நகை கிடைச்ச சந்தோஷத்துல நான் வரதுக்குள்ள நீங்க கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டீங்க. ஏய், என்னடி சொல்ற? நான் உன் பின்னாடியே வரணும்னு நினைச்சேன். நீ வராத போன்னு சொன்ன, நான் போய் தூங்கிட்டேன். நீங்க வரலனா அப்போ என்ன ஃபாலோ பண்ணி வந்த அந்த கருப்பூரம் யாரு? என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? நான் தான் உன் பின்னாடி வரலன்னு சொல்றேன்ல. அப்படின்னா ராத்திரி நம்ம வீட்டுக்கு உண்மையிலே திருட வந்திருக்காங்க. நீங்க நினைச்சு அவன்கிட்ட வைர நெக்லஸ் கொடுத்திருக்கேன். ஐயோ, அந்த நகை ஒழுங்கா என் அம்மா கிட்டயாவது இருந்திருக்கலாம். எவனோ ஒருத்தன் நோகாம எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அவன் அதிர்ஷ்டக்கார திருடங்க. என்ன சொல்ற நீ? பின்ன என்னங்க, கஷ்டப்பட்டு கதவை உடைக்காம பீரோ உடைக்காம நாமளே நகை எடுத்து அவன் கையில கொடுத்துருக்கோமே. ஏய், நம்மள என்னையே சேர்த்துக்கிற? திருடங்க நகையை கொடுத்தது நீ. உங்க அம்மா ரூம்ல போய் திருட சொன்னது நீங்க. ஐயோ, திருடி வான்னு தான் சொன்னேன். திருடங்கிட்ட கொடுத்துருவானா சொன்னேன். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல சேட்டு வர போறான். நகையை கேட்க போறான். நாம பண்ண கோல்மால்னா அம்மாக்கு தெரிஞ்சிட போகுது. ஐயோ, உங்க அம்மாக்கு தெரியாது இருக்கட்டுங்க. சேட்டு கொடுத்த வைர நெக்லஸ் திருடு போச்சே. சேட்டு கிட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? அச்சோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. திருகுவலி போய் தலைவலி வந்துருச்சு. இதோ பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள இது வரைக்கும் திருட வந்தது கிடையாது. நாம திருடலான்னு பிளான் பண்ண அன்னைக்கு கரெக்டா திருட வந்திருக்கான்னா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, நம்ம பிளான தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? நீங்க தான் டிடெக்டிவ், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிங்க. இதுவரைக்கும் வீட்டுக்கு வெளியே இருந்த திருடங்களை தான் கண்டுபிடிச்சேன். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னங்க, நம்ம வீட்டுக்கு நேரம் காலம் பார்க்காம எப்ப பார்த்தாலும் வந்து போற ஒரே ஜந்து உங்க அசிஸ்டன்ட் கொலம்பஸ் தான். நீங்க நினைச்சு அவன்கிட்ட தான் நான் வைர நெக்லஸ் கொடுத்திருக்கேன். அவன் தான் ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். விடாதீங்க. அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இல்ல அப்படின்னா நேத்து ராத்திரி வீட்டுக்குள்ள வந்தது யாரு? கௌசல்யா நகை யாருகிட்ட கொடுத்தா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேலை இது. வாசக்கதவ ரசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. தட்டனா தட்டட்டும், விட்டனா விட்டட்டும், எல்லாம் டீனு. சார், மிச்ச சில்லறைய வாங்க மாட்டீங்களே சார்? டேய் சில்ற, இந்த சில்லறைய நான் உனக்கு டிப்ஸா கொடுத்ததா வெச்சுக்கோடா. சார், சவாரி வந்தது 30 ரூபா. ஆனா நீங்க என்னடா 70 ரூபா கொடுக்குறீங்க? நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன். 7 வள்ளல்கள் கேள்விப்பட்டிருப்ப, 8வது வள்ளல் கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல சார். அது நான் தான். நல்லா பார். பார்ல சரக்கு அடிச்சிட்டு வரவங்க கிட்ட சல்யூட் அடிச்சு சில்லறை வாங்குற சல்லி பையனே வள்ளலா? என்ன பாஸ் சில்லறைய போய் குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு வேணாம் பாஸ். இப்ப நம்ம ரேஞ்சே வேற. வேற பாஸ், வேற பாஸ். பணம் எப்ப வரும் எப்படி வரும் யாராலுமே சொல்ல முடியாது பாஸ். சொல்ல முடியாதா? ஏன் சொல்ல முடியாது? நான் சொல்லட்டுமா? எப்படி பாஸ்? அடிக்கூடாதுடா, கொல்லணும்டா, கொல்லணும். ஏண்டா
நேத்து ராத்திரி என் பொண்டாட்டி கொடுத்த வைர நெக்லஸ் எடுத்துட்டு போயிட்டு வித்துட்டு வந்து இங்க வந்து சீன் போடுறியா? பாஸ் உங்க பொண்டாட்டி வைர நெக்லஸ் என்கிட்ட கொடுத்தாங்களா? ஆமாண்டா. உன்னை நானும் நினைச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா. எது என்ன நீங்க நினைச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்களா? ஆமா பாஸ் உங்க ஒய்ஃப என்ன அண்ணனா நினைக்க சொல்லுங்க, ஆ. தம்பியா நினைக்க சொல்லுங்க, ஏன் இந்த வீட்டு வேலைக்காரனா கூட நினைக்க சொல்லுங்க பாஸ். ஆனா வீட்டுக்காரனா மட்டும் நினைக்க வேணாம் சொல்லிடுங்க பாஸ். இல்லடா. பாஸ் நான் என்ன பெருமாள் கோயில் மணியா இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க? டேய். பாஸ் சத்தியமா நேத்து நைட் நான் உங்க வீட்டுக்கு வரவே இல்ல பாஸ். அப்புறம் ஏதுடா இந்த கோட்டு கேட்டு ஆட்டம் பாட்டம் ஆட்டோ டிப்ஸ்லாம் சொல்றா 8வது வள்ளல்.